வணக்கம், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, வயிறு புண்ணுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்பவுமே நல்லது. வயிற்று புண்ணையும் ஆற்றும், அதே சமயம் இந்த சீசனுக்கு, அதாவது வெயில் சீசனுக்கு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் தரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதிக அளவுகளில் உண்ணப்படும் சத்து நிறைந்த தானியங்களில் இந்த கம்பும் ஒன்றுங்க. இந்த கம்பை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த கம்பில் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு களைஞ்சி எடுத்தோம்னா இதிலிருந்து நிறையவே தூசு மண்ணெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி 2-3-4 தடவை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி க்ளீனாக கம்பை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த கம்பு நல்லாவே ஊறி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் கழிச்சுட்டு நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பு நல்லாவே மலர்ந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த கம்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சிடலாம். வடித்ததுக்கப்புறமா இந்த கம்பு இந்த மாதிரி நல்லா உதிரியாக தண்ணியே இல்லாமல் இருக்கும். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ரவை பதத்துக்கு இது போல் கோஸாக உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து மையவே அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு உதிராக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். தவாவில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், இது கூடவே கருவேப்பிலை இலைகள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் பொன்னிறமான கலருக்கு மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரே ஒரு கேரட்டை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி வேற ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணும்னு நினைச்சா கூட இதோட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த காயை நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த இந்த காய்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம எந்த கப்பால் கம்பு அளந்தோமோ அந்த கப்பால் 5 மடங்கு தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் கம்புக்கு 5 கப் தண்ணி, அதுதாங்க மெஷர்மெண்ட். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணி நல்லாவே தளதளன்னு கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம உடைச்சி வச்சிருந்த கம்பை கைகளால் இது போல் நல்லா உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு கட்டி பிடிக்காத அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த கம்பை தினமும் நம்ம உணவாக சேர்த்துக்கும் போது பல நன்மைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுங்க. டெய்லி காலை உணவாக இந்த கம்பை எடுத்துக்கொள்ளும் போது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு தங்குறதை தடுத்துட்டு தசைகளுக்கு தேவையான ஒரு நல்ல இறுக்கத்தை தந்து உடலுக்கு தேவையான பலத்தையும் கொடுக்குங்க. சுகர் பேஷண்ட் கூட இந்த கம்பை தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் அதிகப்படியாக வேதிப்பொருட்களும் வைட்டமின்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கம்பு கஞ்சுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கம்பு நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்காக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸோட தீயை மிதமாக வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இந்த கம்பை குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த கம்பு வெந்துக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ ஒரு 1/2 முடி அளவுக்கு தேங்காவை கீத்தாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணீரை 2 பேட்சாக சேர்த்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக மாற்றி எடுத்துக்குவோம். இதுக்கு தேங்காய் பால் திக்காக சேர்க்கும் போது தான் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியான தேங்காய் பாலாக எடுக்காதீங்க. இது மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது வயிற்று பிரச்சனையை குணப்படுத்தும். அதே சமயம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு நம்ம உடல் சூட்டை குறைச்சிட்டு நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த கம்பு நல்லாவே மலர்ந்து வெந்து வந்துருச்சு. இதை ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி இலைகள் கண்டிப்பாக சேருங்க. இந்த 2 இலைகளும் சேர்க்கும் போது தான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல மனமும் சுவையும் கிடைக்குங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. சிலருக்கு அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எடை கூடிக்கிட்டே போகும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி கம்பால் செய்த உணவை சாப்பிடும்போது பசியை சரியான நேரத்தில் மட்டும் எடுக்க செஞ்சு அவங்க உடல் எடையை
குறைக்கிறதுக்கு இந்த கம்பால செய்த உணவு மிகவும் ஹெல்ப்பா இருக்கும். இந்த கம்புல அதிகப்படியான நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து உணவாக சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு திறன் மேம்பட்டு பல நோய்களின் தாக்கத்திலிருந்து தடுக்குதுங்க. இப்ப பாருங்க, நல்ல சுவையான ருசியான கம்பு கஞ்சி, அதுவும் ஒரு சூப்பரான இந்த வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஃப்ரெண்டான கம்பு கஞ்சை நல்ல சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணி சாப்பிடலாம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் தந்து அதே சமயம் நம்ம உடல் எடையையும் குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியா இருக்கும் இந்த கம்பு கஞ்சி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.